முத நாள் 9ஆம் தேதி பழனி கீரனூர் குருகுலத்துல பவள விழாவில் பேசிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தீங்க. தேனியில மாறி குமிழி பஸ் ஏறி அந்த 3 பேர் உட்கார்ற சீட்ல ஜன்னலோரமா உட்காந்துக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி தாத்தா ஏறினாங்க. ஏறினவங்க என்னோட சீட்ல உட்காந்தாங்க. பாட்டியும் தாத்தாவும் உட்காந்துக்கிட்டாங்க. அப்படியே பஸ் நகர ஆரம்பிச்சது. உடனே பாத்தீங்கன்னா நடத்துனர் டிக்கெட் கேட்டாரு. தாத்தா உடனே ரூபாய் கொடுத்து 2 சின்னம்னூர் கொடுங்கன்னு எடுத்துட்டாரு. நானும் 100 ரூபாய் கொடுத்தேன். கம்பம் 1 கொடுங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு 1 ரூபாய் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. என்கிட்ட சில்லற இல்லைன்னு சொன்னேன். இல்ல 2 ரூபாயாவது கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர் மிச்சம் கொடுக்குற மாதிரி தெரியலங்க. நான் 100 ரூபாய் கொடுத்துருக்கேன், எனக்கு 70 ரூபாய் கொடுக்கணும். அவர் மீதி கொடுக்குற மாதிரி தெரியல. உடனே பாட்டி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. பாத்துக்கிட்டே இருந்தவங்க இந்தா 1 ரூபாய் இல்ல 2 ரூபாய் இருந்தா அந்த பிள்ளை கொடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தாத்தா ஜேப்ல இருந்து சில்லறை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப என்னத்தை பாத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து 1 ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க. நானு கண்டக்டர்கிட்ட கொடுத்துட்டு அவர் மீதி ரூபாய் கொடுத்துட்டாருங்க. ஏப்பா எங்க கம்பமா போற அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க பாட்டி அப்படின்னு. நீங்க பாட்டி அப்படின்னா நான் சின்னம்னூர்ல இறங்கிப்பா எங்க ஊருக்கு அடுத்து இன்னொரு வண்டி ஏறி போகணும். எந்த ஊர் பாட்டின்னு கேட்டேன். கரிசப்பட்டிப்பா. கரிசப்பட்டியா அப்படின்னு நான் யோசிச்சதுல உடனே அப்பிப்பட்டி தெரியுமா, அது பக்கத்துலதான்ப்பா இருக்கு அப்படின்னாங்க. அப்படியா பட்டி அப்படின்னு சொல்லிட்டேங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணாங்க, குனிஞ்சு தன்னுடைய காலுக்கு அடியில இருக்கிற கட்டப்பையில இருந்து ஒரு மஞ்சப்பையை தூக்கி தன்னோட பையில மடியில வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு அந்த மஞ்சள் பைக்குள்ள ஒரு பொட்டலம் அதை எடுத்து அப்படி ஓபன் பண்ணி தாத்தாவுக்கு அள்ளி கொடுத்தாங்க. பொறி கொடுத்துட்டு இந்தா தின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்தப்பா நீ கொஞ்சம் தின்னுன்னு அப்படியே அள்ளி கொடுக்க வந்தாங்க. இல்ல பாட்டி இருக்கட்டும் அப்படின்னு. இல்லப்பா கொஞ்சம் கொஞ்சம் போல தின்னுப்பா அப்படின்னாங்க. இல்ல இருக்கட்டும் பாட்டி நீங்க தின்னுங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். எப்படிப்பா உன்னை பார்க்க வச்சுட்டு நாங்க மட்டும் திங்கிறது, இந்த வாங்கிக்கப்பா மாசாணி அம்மன் கோயில்ல வாங்கினதுப்பா பிரசாதம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். சரி நான் கொஞ்சம் வாங்கிட்டேங்க. அப்ப பாட்டி உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு 3 பிள்ளைங்கப்பா. என் மக ஒண்ணு அங்கதான் இருக்கு. என் மகளும் மருமகனு தான் வண்டியில கூட்டிட்டு போய் எங்களை எல்லாம் காட்டிட்டு வண்டி ஏத்தி விட்டாங்கப்பா. பஸ் ஏத்தி விட்டாங்க. அவங்க ஒரு வேலையா ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு சோழியா போயிருக்கிறாங்கப்பா. அதே போயிருச்சுங்களா என்னமோன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டே வர்றாங்க. தாத்தாவுக்கு போன் வந்தது. ஒரு பட்டன் செல்லு பையில இருந்து எடுத்தாரு. அப்படி ஒரு வெளிச்சம், அந்த லைட்டும் பாத்தீங்கன்னா அந்த சத்தமும் அப்படி பீப்பின்ட்டு அப்படி ஒரு சத்தமா இருந்தது. உடனே பார்த்துட்டு தாத்தா பேசாம இந்தா பேசு அப்படின்னு கொடுத்தாரு. கடைசியில யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணுதான். அங்க இருந்து கேக்குறாங்க, என்னங்கம்மா போயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான்ப்பா போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு என்கிட்ட கேக்குறாங்க. எங்கனப்பா போறோம் அப்படின்னாங்க. பாட்டி இப்பதான் வீரபாண்டி தாண்டி கோட்டூர் போக போறோம் அப்படின்னு சொன்னேன். சரி இந்த கோட்டூர் கோட்டூர் பக்கத்துல போயிட்டேன்ப்பா, சத்தவடத்துல போய் இறங்கிடுவோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா போன பிறகு கூப்பிடுறேன்னு சொல்லி பொண்ணு வச்சுட்டாங்க. நாங்களும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போனை வச்சுட்டாங்க. சரின்னு போறப்பே உடனே தாத்தாவை சொல்றாங்க, இந்தா என்ன தின்னுட்டியா, மெதுவா தின்னு, நீ பாட்டுக்கு அவசரமா தின்னு சிக்கிக்கிறாம என்னது தொண்டை இது பண்ணிக்கிறாம அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன செஞ்சாங்க, திருப்பியும் அந்த கட்டப்பையில இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து இருந்தா தண்ணிய குடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்பதான் சொல்றாங்க, என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டி நீங்க சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா இன்னும் போய் தான்ப்பா பொங்கிதாப்பா சாப்பிடணும் அப்படின்னாங்க. ஏப்பட்டி இன்னும் போய் பொங்கி சாப்பிடணும், உங்க ஊருக்கு பஸ் கிடைக்குமா, போன உடனே இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா ஒரு 9 மணி வாக்குல ஒரு பஸ் இருக்குப்பா. இல்லைன்னா அந்த ஆட்டோ வருதுல்லப்பா அதுல ஏறி போயிருவோம்ப்பா, எல்லாரும் போவாங்க அதுல ஏறி போயிருவோம் அப்படின்னாங்க. ஏன் பாட்டி 9 மணிக்கு தானே பஸ் வரும்னு சொல்றீங்க, நீங்க எப்படியும் ஒரு 8:30 போய் இறங்கிடுவீங்க, அரை மணி நேரம் இருக்குல்ல, ஆளுக்கு 4 இட்லி தின்ட்டு போக வேண்டியதானே பாட்டி, நீங்க சாப்பிட்டு போலாம்ல அப்படின்னு. ஐயே ஹோட்டல்ல நான் கூட தப்பி தவிர தின்றுவேன், ஆனா இந்த பெருசு இருக்கே சாப்பிடவே சாப்பிடாதப்பா, எங்க போனாலும் எத்தனை மணிக்கு வந்தாலும் எந்நேரம் வந்தாலும் வீட்டுலதான்ப்பா பொங்கி கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரி பாட்டி அரிசி போட்டு பொங்கிருவீங்க, குழம்புக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஏப்பா தக்காளி வெங்காயம் உப்பு புளி எல்லாம் வீட்டுல இருக்குல்லப்பா, 2 பிணைஞ்சு விட்டு அதை போன வச்சு சாப்பிட வேண்டியதேப்பா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டுதான் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சரி பாட்டி உங்களுக்கு வருமானத்துக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். பெருசுக்கு முடியாதுப்பா, வயசாயிடுச்சுல, வேலைக்கெல்லாம் போக மாட்டாரு. நான் தாப்பா தோட்டத்து வேலை காட்டு வேலைக்கெல்லாம் போவேன், சம்பளம் கொடுக்குறாங்களே அப்படின்னா அது போதுமா பாட்டி அப்படின்னு. ஏன்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, 2 பேரு தானப்பா, கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறோம்ப்பா. ஏன்னா பிள்ளைங்க கிட்ட போய் என்னைக்குமே 4 காசு வேணும்னு நிக்க கூடாதுப்பா, அந்த சூழ்நிலை மட்டும் வரவே கூடாது. நம்ம கையில 4 காசு சேர்த்து வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுமோ அப்ப கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்படியே சின்னம்னூர் வந்துருச்சு. அவங்க இறங்கிட்டாங்க. போயிட்டு வரேன்ப்பா பத்திரமா பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டாங்க. ஆனா அவங்க இறங்கிட்டாங்கங்க. ஆனா என்னால அவங்களுடைய அந்த அவங்க கூட பேசின அந்த உரையாடல்களை அந்த நினைவுகளை என்னால இறக்கி வைக்க முடியல. பஸ் என்ன சம்மந்துச்சோ இல்லையோ அந்த நினைவுகள் அவங்களோட உரையாடின அந்த விஷயங்கள் என்ன நான் சுமந்துகிட்டே வந்துகிட்டே அசை போட்டுக்கிட்டே வந்தேன்.
என்ன மாதிரியான ஒரு ஆட்கள் தாத்தா மேல அவ்வளவு வயசான பின்னாடி எப்படியான ஒரு அக்கறை எடுத்து ஒவ்வொன்றையும் எப்படி பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி காசு விஷயத்துல திட்டமிட்டு அவங்க ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்புன்னு சொல்ல முடியாதுங்க. அன்றாடம் காட்சின்னு சொல்லக்கூடிய கூலி வேலைக்கு போறவங்க. ஆனா பாருங்க அவங்க எவ்வளவு ஒரு திட்டமிட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க உணவு விஷயம்னு வர்றப்ப ஹோட்டல்ல சாப்பிட்டா என்னாருனாலும் நான் வீட்டுலதான் போய் பொங்கி கொடுக்கணும், அதுதான் அவருக்கு பிடிக்கும். அந்த ஒரு விஷயமாகட்டும், அதே மாதிரி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நம்ம கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிற அந்த பண்பு, இதெல்லாம் பார்த்து எனக்கு ஒவ்வொன்றா அப்படியே நினைச்சு நினைச்சு வந்து இன்னைக்கு காலத்தோட அப்படியே ஒப்பிட முடிஞ்சது. இன்னைக்கு எத்தனையோ புரிதல் இல்லாம நிறைய மனமுறிவுகள், சின்ன சின்னதுக்கெல்லாம் கூட மனமுறிவுகள். ஆனா இவ்வளவு வயசாயும் எனக்கு தெரிஞ்ச அந்த தாத்தாவுக்கு எப்படி ஒரு 80 வயதாவது இருக்கும், பாட்டிக்கு எப்படி ஒரு 70 வயதுக்கு மேல இருக்கும். எவ்வளவு புரிதலோடு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களை போன்ற பெற்றோர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளும் இவங்களை பார்த்து வளர்ந்த பிள்ளைகளும் எப்படிங்க அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில இது மாதிரி மனமுறிவுகள்லாம் ஏற்படும். அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு பாடம்னு பாருங்களேன். அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த பண்பாக இருக்கட்டும். இன்னைக்கு எல்லாரையும் சந்தேகப்படுறோம். ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் அப்படி. நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு அதை தான் சொல்லி தர்றோம். என்ன சொல்றோம், யாரு கூடயும் சேராத, நல்லவங்களை பார்த்து சேரு, யார் கொடுத்தாலும் வாங்கி திங்க கூடாது, தெரியாதவங்க எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு கால சூழல் அன்னைக்கு அப்படி இருந்தாலும், ஆனா இதே கால சூழல் இது போன்ற நல்லவங்களையும் சந்தேகப்பட வைக்குது இல்லைங்களா? அதே மாதிரி உணவு விஷயத்துல நம்மளுக்கு நேரம் இருக்கும், அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் இருக்கும். போனா அப்படியே சட்டுன்னு சமைச்சு சாப்பிட்றதுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம வெளியில சாப்பிட்றத ஒரு நாகரீகமா ஒரு ஒரு இதா பந்தாவா நினைச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவு வயதான பின்பும் 9 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சு அதுக்கடுத்து ஊரு போய் சேர்ந்து அதுக்கடுத்தும் சமைத்து சாப்பிடணும்னு நினைக்கிற அந்த விஷயமாக இருக்கட்டும். இப்படி எல்லா விதத்திலையும் அந்த பெரியவர்கள், அழகம்மாள் சுருளி அந்த அவங்களுடைய பெயர், அவங்க வந்து ஒரு முன் உதாரணமாக எனக்கு தோன்றினார்கள். இப்படி நம்ம கண்ணு முன்னாடி நம்மளை சுத்திலையும் எத்தனையோ நல்லவர்கள் வாழ்ந்து நமக்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க கிட்ட இருந்து நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்வும் சிறப்பானதாக இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்.